அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னீங்களப்பா. உங்க வார்த்தையினால எங்களை நிரப்புவீராக, உங்க வார்த்தையினால எங்களுடைய பேசுவீராக, உம்முடைய ஜீவ அப்பத்தினால எங்களை போஷித்து எங்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர் இருப்பதற்காக நன்றின்னு சொல்லி இணைந்து எல்லாரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறப்பா. எந்த ஆசீர்வாதமான எந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி. அப்போ அவருடைய பாதத்தில் வந்து நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்முடைய பிள்ளைகளுமே பாடினார்கள், ஆராதித்தார்கள், ஆண்டவரே ஜெபத்தை ஏறெடுத்தார்கள், உமக்கென்று கொடுத்தார்கள். இப்போதும் ஆண்டவரே ஸ்தோத்திரமுடைய வார்த்தையை கேட்கும்படி நாங்களும் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் உள்ள பிதாவின் ஆவியானவர் சொன்னீங்களே. ஆவியானவர்களுடைய பேசி எங்களை பலப்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிலிப்பியர் நிருபம் அதனுடைய 4வது அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய சபைக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை ஒரு வாசிக்க நாம் கேட்கலாம். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளமந்தோடும் மற்ற உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் என் செய்த இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் செய்த இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஆகிய நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயத்தை நாம் அர்ப்பணிக்கலாம். என வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். இங்க பிலிப்பிய சபைக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், அவர்கள் சுவிசேஷ அந்த ஊழியத்தில் ரொம்ப அழகாக அவர்கள் கிளமந்தோடு மற்ற உடன் வேலையாட்களோடு கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் செஞ்சாங்க, பிரயாசப்பட்டார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. பிரயாசப்படுகிற ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு செய்தியின் தலைப்பதுதான் ஸ்தோத்திர, பிரயாசப்படுகிற ஒரு வாழ்க்கை. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரயாசங்கள் தேவை, பிரயாசங்கள் தேவை. பிரயாசப்படாமல் பலனில் முந்தி என்ன செய்ய முடியாத, பங்கு பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. யாரு பிரயாசப்படுறாங்களோ அவர்கள் தான் பலனில் என்ன செய்வாங்க, முந்தி பங்கடைய முடியும். நல்லா கவனிச்சு பாருங்க. மழை பெய்யுது, மழை தூர ஆரம்பிச்சுட்டு இப்ப விவசாயிகளுடைய உள்ளத்துல பெரிய சந்தோஷம் இருக்கும். காரணம், மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சும்மா இருக்க மாட்டாங்க. உடனே என்ன செய்வாங்க, ஸ்தோத்திர டிராக்டரை கொண்டு போய் தங்களுடைய வயல் நிலத்தை நல்ல ஸ்தோத்திர உழுது, அது வயலா இருக்குமானால் அதுக்கான காரியத்தை செய்வாங்க. விளை நிலங்களா இருக்குமானால் அங்க பயிர் வகைகள் என்ன செய்வாங்க, பயிரிடுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனால் சிலர் எதுவுமே பிரயாசப்படாம இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, மற்றவங்க பிரயாசத்துடைய பலனை அனுபவிக்கும் போது இவங்க பார்த்து என்ன செய்யணும், வேதனைப்படுவாங்க தவிர அவங்களால என்ன செய்ய முடியாது, எதுவுமே அனுபவிக்க முடியாது. காரணம், அவங்க என்ன செய்யல, பிரயாசப்படவில்லை. இந்த காலத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டவருடைய காரியத்தில் தேவனுடைய பிள்ளைகள் நாம் பிரயாசப்பட வேண்டியவர்களாக செய்கிறோம் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க பிரசங்கின் புஸ்தகம் அதனுடைய 4வது அதிகாரம் 9வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 8 கூட சேர்த்து வாசிக்கலாம். 8, 9 வசனங்களை நான் வாசிக்க கேட்கலாம். பிரசங்கி அதனுடைய 4வது அதிகாரம் 8வது 9வது வசனம். ஒருவன் ஒண்டிக்காரனாய் இருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்திற்கு முடிவில்லை. அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தி ஆகிறதும் இல்லை. நான் ஒரு நன்மையையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. இதுவும் மாயை, தீராத தொல்லை. அப்படி சொல்லிவிட்டு அடுத்த வசனம் சொல்றார், ஒண்டியாய் இருப்பதிலும்
இருவர் கூடியிருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு என்ன உண்டாகுமா? நல்ல பலன் உண்டாகும். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் நிச்சயமா உண்டாகும். நல்ல கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் பலன் கொடுக்கிற தேவன். ஆண்டவர் சொன்னார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட செய்து வருகிறது என்று சொன்னார். பலனை தருகிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ரிவார்டு கொடுக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட செய்கிறாரு, இருக்கிறார். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா, ஆதியாகமம் 15வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்துல ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமாக மாத்திரமல்ல, உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன். பலன் அப்படிங்கிற வார்த்தை ரிவார்டு. இப்ப பாருங்க, ஜெசிந்தா அவள் பிரயாசப்பட்டதுனால ஸ்தோத்திரம், அதனுடைய பலனை இப்ப எல்லாருக்கும் மத்தியில் வாங்கும்போது எப்படி இருக்குது? சந்தோஷமா இருக்குது, மகிழ்ச்சியா இருக்குது. ஸ்தோத்திரம். ஒருவேளை யூத் கேம்ப் போயிருப்பானா, அங்க எல்லாருக்கும் மத்தியில் 1000 பேருக்கு மத்தியில் ஸ்தோத்திரம் அங்க வாங்குவது இன்னும் நிச்சயம் மேன்மையா இருந்திருக்கும். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பலன், அந்த பிரயாசத்திற்கான ஒரு பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆகவே நாம் எல்லாருமே ஆண்டவருக்குள்ளாக பிரயாசப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒன்றியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது என்னதான் நலம், அவருடைய பிரயாசத்தினால் என்ன இருக்கும்? மிகுந்த பலன். நல்லா கவனிச்சு பார்க்கணும். ஆண்டவர் இயேசு சீஷர்களை தான் போகிற கிராமத்திற்கு முன்பதாக 2 பேராக அனுப்பினார். அவங்க 2 பேரை சேர்ந்து போனாங்க, அங்க போய் ஊழியம் செய்தாங்க. அவங்க திரும்பி வரும்போது எப்படி வந்தாங்க? வேதம் சொல்லுது, வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 10வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஆண்டவர் இயேசு சீஷர் 2 பேரை அனுப்பினாங்க. அவங்க ஸ்தோத்திரம் 17வது வசனத்தை வாசிங்க, 10:17. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று. கவனிங்க, ஊழியத்துக்கு போனவங்க திரும்பி வந்து சொல்ற அந்த வார்த்தை எங்க வேதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால பிசாசுகள் எங்களுக்கு என்ன செய்து கீழ்ப்படுகிறது என்றார்கள். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன், ஹல்லேலூயா. 2 பேரை அனுப்பினார். நீங்க போய் என்ன செய்யுங்க? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணுங்க என்று சொல்லி அனுப்பினார். அவங்க போய் பிரசங்கம் பண்ணாங்க. சில வியாதி பிடித்தவர்கள், சில பிசாசு பிடித்தவர்கள் ஜெபிக்க வந்த போது அவர்கள் ஜெபித்தாங்க. அங்க இயேசுவின் நாமத்தை சொன்ன உடனே வியாதிகள் போச்சு, பிசாசுகளை ஓடிச்சது. அவங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோடு என்ன செய்யறாங்க? இயேசுவிடத்தில் வந்து ஊழியத்தை சப்மிட் பண்றாங்க. ஆண்டவர் இங்க அனுப்புனீங்களே, நாங்க போனோம், அங்க பெரிய வெற்றி கிடைச்சது, உங்களுடைய நாமத்தை சொன்ன உடனே அசுத்த ஆவிகள் செய்து ஓடிச்சு. ஆமேன் சொல்லுங்க, ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன், இது சர்ப்பங்களின் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது, ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமேன் சொல்லுங்க, ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை எதுவும் சேதப்படுத்த முடியவே முடியாது. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க, உலகத்தில், கையோயை சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், பெரியவர். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற எல்லா வல்லமை காட்டிலும் எனக்குள் இருக்கிற வல்லமை எப்படிப்பட்டது? அது பெரியது. ஆமென், ஹல்லேலூயா. ஒட்டுமொத்த எல்லா பிசாசின் கூட்டமை எதிர்த்து ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாய் வந்தாலும் ஆண்டவராய் இயேசுக்கு முன்பாக அது ஒன்று செயல்பட முடியவே முடியாது. ஜெயம் யாருக்குதான்? தேவ பிள்ளைக்கு, எனக்கு தான். சொல்லுங்க, ஜெயம் யாருக்குதான்? எனக்கு தான். ஆமென், ஹல்லேலூயா. இருக்கட்டும், கவனிங்க. ஆகவே 2 பேராய் சேர்ந்து ஊழியம் செய்வது நல்லது. ஊழியத்துக்கு உங்களை ஊழியக்காரர் அனுப்பும் போதும் கூட 2 பேராய் சேர்ந்து போனீங்கன்னா பாதுகாப்பு இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா.
அங்க கீழே அது ஒருவேளை கல்யாணத்துல தான் அந்த வேத பகுதியை நான் வாசிக்கிறோம். ஆனா ஊழியத்தின் பாதையில் அது உண்மை. ஒத்தையில போறது 2 பேரும் சேர்ந்து போனா ரொம்ப நல்லது. ஒருவன் கீழே விழுந்தா இன்னொருத்தர் தூக்கி எடுக்கலாம், எதிரி வந்தா எதிர்த்தடிக்கலாம். பல காரியம் அதுல செய்து இருக்குது. பிரயாசப்பட வேண்டும், மெயின் காரியம் அதுதான். எனக்கு தேவ பிள்ளைகள் பிரயாசப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்பர் 1, முதலாவது நாம் எதுல பிரயாசப்பட வேண்டும் என்பதை நாம் வேகமா சில வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்ல விரும்புறேன். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 5வது அதிகாரம் 5வது வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, கொஞ்சம் செல்ல மாத்தி கொடுங்கம்மா. லீடு மைக்காது, லீடு மைக் இல்லைன்னு சொன்னா செல்லு தான் ப்ராப்ளமா இருக்கும். பாருங்க, கவனிங்க. சரி, வாசிங்க, இன்னொருக்கு வாசிங்க. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் அந்த வார்த்தை கவனிங்க, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தையை வாசிங்க. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை செஞ்சாங்களா, பிடித்தார்கள். பிரயாசப்பட்டாங்க, பலன் இல்லை. கவனிங்க, இயேசு இல்லாத ஒரு பிரயாசம், இயேசு இல்லாத ஒரு பிரயாசம் அங்க எதை கொண்டு வந்துருது? வெறுமை. ராமுழுதும் பேதுரு பிரயாசப்பட்டானா, ராமுழுதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட செய்யல, அகப்படல. வெறும் வலைய அவன் கரையில இருந்து அலசிட்டு இருக்கிறான். அவன் படகுல இருந்து வலையை அலசிட்டு இருக்கிறான். ஆண்டவர் வந்து அவருடைய படகுல ஏறுகிறார். சற்றே தள்ளுன்னு சொல்றார், தள்ளுறான். அங்கிருந்து ஆண்டவர் பிரசங்கம் பண்றார். பிரசங்கம் பண்ணி முடிச்ச பின்பு அவர் அப்படியே போயிடல. ஏன்னா மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் எங்க பார்க்கிறாரா? இருதயத்தை பார்க்கிறார். பேதுருடைய நிலை என்ன என்பதை அவர் அறிவார். பேதுரு ராமுழுதும் பிரயாசப்பட்டு ஒண்ணு கூட அகப்படாம வெறுமையா நிற்கிறதை யார் அறிவார்? ஆண்டவர் அறிவார். ஆகவே ஆண்டவர் சொன்னார், நீ ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை செய்யுங்க, போடுங்கள் அப்படின்னு சொன்னார். பேதுரு சொல்றான், ஆண்டவரே, ஐயரே, ராமுழுதும் பிரயாசப்பட்டு என் செய்யல, ஒண்ணு கூட அகப்படல. இது மீன் பிடிக்கிற நேரம் அல்ல. ஆகிலும் நீர் சொன்ன வார்த்தையின்படி உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் வலையை போடுறேன்னு சொல்லி போட்டேன். வேதம் சொல்லுது, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை என்ன செய்யணுமா, கிழிந்து போகத்தக்க மிகுதியான மீன்கள் என்ன செஞ்சாங்க, பிடித்தார்கள். சொல்லுங்க, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை இது. ஆண்டவருடைய வெறுமையை மாற்றுகிறவர். உங்களுடைய பிரயாசம், உங்களுடைய ஸ்தோத்திரம், அந்த உழைப்பு அது ஒருபோது வீண் போகிறது இல்லவே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நம்முடைய வேலையை செய்யும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய வெற்றியை உங்களுக்காக செஞ்சிருக்கிறேன், வைத்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அந்தபடியே அவர்கள் செய்து மிகுதியான மீன்களை செஞ்சாங்களா, பிடித்தாங்கன்னு சொல்லி அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது மற்ற படவிலிருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக மிகுதியான செஞ்சாங்களா, அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பிரயாசப்படுவீங்கன்னு சொன்ன ஆண்டவர் நிரப்புவதற்கு எப்படி இருக்கிறாரு? வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க, பிரயாசப்பட்டால் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் தேவ பிள்ளைகள் பிரயாசப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். சங்கீதம் 127:1 வாசிக்கிறோம், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகளுடைய பிரயாசம் விருதா என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யலன்னு சொன்ன, கவனிச்சு பாருங்க, என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய திறமை என்று நாம் சொல்லும் போது ஆண்டவர் விலகிக் கொள்கிறார்.
இப்ப நான் ஆண்டவர் முன்வைத்து, ஆண்டவரே நீங்க இல்லைன்னு எனக்கு ஒண்ணு இல்லை, நீங்க தான் எனக்கு எல்லாரும் சொல்லும் போது அவர் நிறைவான நன்மைகள் என்ன செய்யறாரு, அவர் கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலையில சொல்லுவோம், நீங்க இல்லாம எங்க வாழ்க்கையில வெற்றி இல்லவே இல்லை. சொல்லுங்க ஏசப்பா, சொல்லுங்க, நீங்க இல்லாம என் வாழ்க்கையில வெற்றி இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே பிரயாசப்படக்கூடிய ஒரு இடத்துல ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். பவுல் சொல்கிறார், நான் அநேக விஷயம் செஞ்சேன், நான் பிரயாசப்பட்ட, கண் விழிப்பறந்தேன், சமுத்திரத்தில் நீந்தினேன், பல விதத்துல கஷ்டப்பட்டேன்னு சொல்லி பவுல் சொல்லுகிற வார்த்தைகள்லாம் வேதத்துல வாசிக்கிறோம். இருக்கட்டும், ஆனால் இன்றைக்கு சபை பிரயாசப்பட வேண்டிய காரியங்கள் என்ன? நம்பர் 1, முதலாவது ஒரு தேவ பிள்ளைகள் அவருடைய கையின் பிரயாசத்துல அவங்க முயன்று நிற்க வேண்டியது மிகவும் அவசியம். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. என் ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? வயிறை தந்திருக்கிறார். இது நம்ம நினைச்ச, விரும்பினாலும் விரும்பாட்டாலும் காலில் கரெக்டாக செய்யும். 8 மணி ஆனதுமே செய்யும். ஆமா, அதுக்கு ஏதாவது கொடுத்தாதான் அமைதியா இருக்கும். அது இட்லி கேட்கும், அல்லது தோசை கேட்கும், அல்லது பொங்கல் கேட்கும், அல்லது பூரி கேட்கும், எதையோ ஒன்று கேட்கும். கேட்கறத கொடுத்தாதான் செய்யும். அதுக்கப்புறம் மத்தியானம் ஆச்சுன்னா 12:30 1 மணிக்கு என்ன செய்யுது? மறுபடியும் அது என்ன செய்யுது? சத்தம் போடுது, அலாரம் அடிக்குது. சாயந்தரம் அதே போல என்ன செய்யுது? நான் சொல்றேன், கண்டிப்பா என்ன செய்யறோம்? அந்த சாப்பாடு காரியத்துல நாம் கவனமா தான் இருக்கிறோம். ஆனா சாப்பிட வேண்டுமானால் பிரயாசப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. என வேதம் அழகா சொல்லுது, வாசிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர், பிரைஸ் தி லார்ட். அதுக்கு முன்பதாக ஒரு வார்த்தையை வாசிங்க. சங்கீதம் 128ஆம் சங்கீதத்தினுடைய முதல் 2 வசனங்களை ஒருவர் வாசிக்க கேட்கிறேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கவனிங்க, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் செய்யும் உண்டாயிருக்கும். நல்ல வார்த்தை கவனிங்க. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு மேலான ஆசீர்வாதம் அது. இது குடும்பத்திற்கான ஒரு சங்கீதம். திருமண நாள் அடிக்கடி இந்த சங்கீதத்தை வாசிக்க நாம் கேட்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவன், அவன் யார? பாக்கியவான். 2வது வசனம் சொல்லுது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ செய்வாய், சாப்பிடுவாய். ஆமென், ஹல்லேலூயா. கைகளின் பிரயாசம் என்பது தேவன் தருகிற ஒரு ஆசீர்வாதம், தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். நம்முடைய கைகளின் பிரயாசத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக செய்கிறாரு, மாற்றி தருகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. என ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திர 29வது வசனத்தை ஒரு வாசிக்க நாம் கேட்கலாம். ஆதியாகமம் 5:29. கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. லாமேக்கு என்கிறதான அந்த தேவ மனிதன், அவன் ஸ்தோத்திரம் 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்றானாம். அந்த குமாரனை பெற்றவன் சொல்றான், கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று செஞ்சான பெயரிட்டான். நம்முடைய கையின் பிரயாசத்துல நமக்கு உதவி செய்வான், நமக்கு சப்போர்ட் பண்ணுவான், நம்மை தேற்றுவான், நம்மை தைரியப்படுத்துவான் சொல்லி நோவா. நோவானாலே ஆறுதல் என்று அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு தரிசனத்தோடு லாமேக்கு தன் மகனுக்கு பேர் வைக்கிறான், நோவான் சொல்லி. என் கையின் பிரயாசத்துல எனக்கு உதவி செய்வான். ஆமென், ஹல்லேலூயா. கைகளின் பிரயாசம் மிக முக்கியமான ஒன்று. ஆகவே சங்கீதக்காரன் சொல்றாரு, உன் கைகளின் பிரயாசத்தினை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் செய்யும் உண்டாயிருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை கவனிக்கிறவர், நாம் எந்த அளவுக்கு வேலை செய்கிறோம் என்பதை கவனிக்கிறவர். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்க சபைக்கு நிருபத்தை எழுதும்போது அங்க 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 2 தெசலோனிக்கர் 3ஆவது அதிகாரம் அதனுடைய
ஸ்தோத்திரம் 8வது வசனம் முதல் வாசிப்போமானால், ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடு வேலை செய்து சாப்பிட்டோம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியா இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம். பவுல் சொல்றாரு, நான் வேலை செய்தப்பா, கஷ்டப்பட்டு உழைச்சேன், உங்க மேல அதிகாரம் செலுத்த எனக்கு அதிகாரம் இல்லை என்பதனால் அல்ல, உங்களுக்கு மாதிரியா இருக்கும்படிக்கு செஞ்சேன், அதை செய்தேன். அடுத்த வசனம் சொல்லுகிறார், ஒருவன் வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிடவில்லையா? உங்களில் சிலர் யாதொரு வேலையை செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று செய்கிறேன் கேள்விப்படுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. சரியில்லை, கவனிங்க. வேலை செய்ய வேண்டும் என்பது ஆண்டவருடைய காரியம். சபைக்குள் வருகிற எல்லா தேவ பிள்ளைகளும் ஆண்டவருக்குள்ளாக நம்முடைய ஸ்தோத்திரம் வேலைகளை செய்ய, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்குது. சிலர் விவசாயம் பார்க்கிறோம், சிலர் ஸ்தோத்திர கூலி வேலைக்கு போகிறோம், சிலர் வியாபாரம் பண்ணுகிறோம், சிலர் என்ன செய்கிறோம், ஏதோ அவங்களுக்கு ஒரு பிசினஸ். சிலர் அரசாங்கத்தில் வேலை செய்யலாம், டீச்சரா இருக்கலாம், அல்லது கம்பெனில வேலை பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஏதோ ஒரு வேலை நமக்கு என்ன செய்யுது இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் நம்ம கூட செய்றாரு இருக்கிறார். ஆகவேதான் வேதம் தெளிவாய் சொல்லுது. ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 31வது அதிகாரத்தில் 42வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 31:42வது வசனத்தை வாசிப்போமானால், என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். அந்த வார்த்தை கவனிங்க. தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்கு, ஈசாக்கின் குமாரன் யாரு? யாக்கோபு. யாக்கோபு தன்னுடைய அப்பாவுடைய ஆசீர்வாதத்தினால அப்பா சொல்லி இவர் எங்க போறாரு? தாய் மாமா வீட்டுக்கு போகிறார், லாபான் வீட்டுக்கு போகிறார். அங்க போய் என்ன செய்றார்? 20 ஆண்டு காலம் அங்க தங்கி இருக்கிறார். அவர் போன நோக்கம் என்ன? இந்த கானானிய பெண்களில் யாரையும் விவாகம் பண்ண வேண்டாம், நீ என்ன செய்யி, உன் மாமா மகள்ல ஒருத்தி என்ன செய்யி விவாகம் பண்ணி கொண்டு வான்னு சொல்லி அப்பாவும் அம்மாவும் ஆசீர்வதித்து என்ன செஞ்சாங்க, அனுப்பினாங்க. அவன் புறப்பட்டு போன அங்க லாபான் சொல்றான், நீ என் வீட்டில் சும்மா வேலை செய்யலாமா? உனக்கு என்ன வேணும், சம்பளம் என்ன வேணும் சொல்லு. அவன் சொல்ற முடியும், இளைய மகள் ஆகிய ராகேலுக்காக செய்கிறேன், நான் 7 ஆண்டுகள் வேலை செய்கிறேன். ரொம்ப நல்லது, வேலை செய்யன்னு சொன்னேன். 7 ஆண்டுகள் வேலை செய்து முடித்த பின்பு ராகேலுக்காக போன போது பெரிய விருந்து பண்ணின ராகேல் எல்லாம் செஞ்சான், லேயாளை அவனுக்கு மனைவியாய் கொடுத்தான். கால் எழுப்பி பார்த்தது யாரு? லேயாள். அவன் மாமட்டமே சண்டை போடுற, என்ன மாமனா இல்ல ராகேலுக்கு செஞ்ச வேலை செய்தேன். ஐயா, அங்க மூத்த மகள் இருக்கும் போது இளைய மகளை கொடுப்பது ஒழுங்கு, அது நியாயம் இல்லை. இவளுக்கான ஒரு 7 நாளை நிறைவேற்றும், அவளையும் தர்ற, அவளுக்காக 7 ஆண்டு என்ன செய்யும், வேலை செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. கவனிங்க, 7 14 வருஷம் 2 மனைவிக்காக செஞ்ச வேலை செய்த. வேதம் சொல்லுது, யாக்கோபு வருவதற்கு முன்னால லோத்தினுடைய ஆசீர்வாதம் குறைந்தது தான். ஆனா எப்ப யாக்கோபு வந்தாரோ, வந்த பின்பு ஆண்டவர் லோத்தை ஆசீர்வதித்தார் என்பதை அவன் குறிப்பினால் என்ன செஞ்சான, அறிந்து கொண்டான். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. 30வது அதிகாரம், ஆதியாகமம் 30வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததையானால், யாரை பார்த்து சொல்றேன்? மருமகனாகிய யாக்கோபை பார்த்து சொல்றேன், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததையானால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் என் செஞ்சேன், அறிந்தேன். குறிப்பினால் அறிந்தேன். ஸ்தோத்திரம். கவனிச்சு பாருங்க, யாக்கோபு கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்ட காரியத்தில் ரொம்ப அழகாக விவரிக்கிறத நான் வேதத்தில் வாசிக்கிறோம். 31வது அதிகாரத்தை நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்ன அங்க சொல்லுகிறான் 38வது வசனத்தில், இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 31வது அதிகாரம் அதனுடைய 38வது வசனத்தை எல்லாரும் இணைந்து சேர்ந்து ஒன்று போல சத்தமா வாசிக்க போகிறோம். வாசிப்போம்.
இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. பீருண்டதை நான் உம்மிடத்தில் கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் கையில் கேட்டு வாங்கினீர். பகலிலும் வெயிலிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, இவ்விதமாக செஞ்சேன், பாடுபட்டேன். ஹல்லேலூயா. ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு உழைத்து ஒரு பெரிய உன்னதமான நிலைமைக்கு செஞ்சேன் வந்தவன் யாக்கோபு. ஆனால் இப்ப மாமா வீட்டை விட்டு தன் சொந்த வீட்டுக்கு செய்யறேன், அப்பா வீட்டுக்கு திரும்பி வர்றான். லாபான் பின்தொடர்ந்து விரட்டி கொண்டு வருகிறான். யாக்கோபை பின்தொடர்ந்து விரட்டி கொண்டு வருகிறான். என்ன சொல்லாம போயிட்டானே, அவனை பிடிச்சு மீண்டும் செய்யணும், கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, லாபான் நீ கவனமாயிரு. என் தாசனாகி யாக்கோபுடன் செய்யணும், நன்மையை அல்லாமல் தீமை உண்டு என்று கூடாது, நீ பேசக்கூடாது, எச்சரிக்கையார் சொல்லி கர்த்தர் செஞ்சார. அவனை கடிந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்க, ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாசிங்க 31 அதிகாரத்துல 24வது வசனத்தை வாசிங்க. அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தன் ஆகிய லாபானுக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு செய்ய எச்சரிக்கையாயிரு என்றார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க உண்மையாக பிரயாசப்பட்டு நீங்க ஆண்டவருக்காக செயல்படும் போது ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா யார் எழுப்பினாலும், உங்களுக்கு விரோதமா யார் என்ன பேச வந்தாலும், ஆபத்து செய்ய வந்தாலும், தீமை செய்ய வந்தாலும் அவர்களை கடிந்து கொள்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. யாக்கோபுக்கு எதிராக யார் வர்றா? லாபான் வருகிறான். அவன் சொல்றான், அவனுக்கு தீமை செய்ய எனக்கு என்ன இருக்குது, வல்லமை இருக்குது. ஆனா உன் ஆண்டவர், உன் தேவன் நேற்று ராத்திரி என்ன செஞ்சார் என்ற என்னை கடிந்து கொண்டார். சொப்பனத்தில் என்னை கடிந்து கொண்டார். நீ என் தாசனாய் யாக்கோபுட நன்மை அல்லாமல் தீமை உண்டு என்று கூடாது, பேசாதபடிக்கு எச்சரிக்கையாருன்னு சொல்லிட்டார். ஆமென் சொல்லுங்க, ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாம் கவனிச்சு பாருங்க. இந்த யாக்கோபை பற்றி சொல்றேன் நான். ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னுடைய சிறுமையை பார்த்தார். ஆண்டவர் என் கையின் பிரயாசத்தை பார்த்து நேற்று ராத்திரி என்ன செஞ்சாரு, கடிந்து கொண்டார் என்று சொல்லுகிற வார்த்தையை வாசிக்கிறோம். கைகளின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். ஆமென் சொல்லுங்க, ஆமென், ஹல்லேலூயா. ஊழியம் செய்யறவங்க ஊழியம் தான் நம்முடைய கையின் பிரயாசம். ஜெபிக்கிறவங்க ஜெபந்தான் உங்களுடைய கையின் பிரயாசம். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எந்த வேலை செய்தாலும் நீங்க செய்கிற வேலை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்யறாரு, இருக்கிறார். ஆகவே மீண்டும் சொல்றேன், நல்ல கஷ்டப்பட்டு வேலை செய்யுங்க, பலனை ஆண்டவர் தர எப்படி இருக்கிறாரு, வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஈசாக் அந்த தேசத்துல விதை விதைத்தான். தேவன் அவனை ஆசீர்வதித்தபடினால 100 மடங்கு என்ன செஞ்சான, பலனை பெற்றான். ஆமென் சொல்லுங்க, ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்று எப்படிப்பட்டவர், மாறாதவர். பிரயாசப்படுகிற பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக கர்த்தருக்குள் என்ன செய்யுங்க, பிரயாசப்படுங்க. முதலாவது பிரயாசம் கைகளின் பிரயாசம். எதுக்கு? இந்த வயத்துக்கு. நான் சொல்றேன், எல்லாமே வயத்துக்கு கிடையாது. நீங்க உழைக்கிற காசு, நீங்க வாங்குற சம்பளம் எல்லாமே எது கிடையாது, வயத்துக்கு மாத்திரம் கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னா வீட்டுக்கு யாரு வரி கட்டுறது, கரண்ட் பில் யாரு கட்டுறது? நான் சொல்றேன், பல தேவைகள் என்ன செய்யுது, பிள்ளைகளுடைய ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், மற்ற காரியங்கள் நினைச்சிருக்குது, சர்ச்சுக்கு வந்தா என்ன செய்யணும், தசம் கொடுக்கணும், காணிக்கை கொடுக்கணும், ஊழியத்தை தாங்கணும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் தான் ஆண்டவர் பிரயாசப்பட சொல்றார். பிரயாசப்படுதல் என்பது, நான் உழைக்கிறது என்பது வெறும் சாப்பாட்டுக்கு மாத்திரம் அல்ல. நாம் ஸ்தோத்திர பல தேவைகளுக்கு மத்தியில பல தேவைகளை சந்திக்கிற அளவுக்கு தேவனை என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது கர்த்தருக்குள் என்ன செய்யணுமா, பிரயாசப்பட வேண்டுமா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம், கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று என்ன செய்யுங்க, போதும். விருதாவாய் இராது என்பது என்ன செய்யுங்க, அறிந்து கொள்ளுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆகையால்
எல்லாரும் சொல்லுங்க ஆகையால். எல்லாரும் வாயும் திறக்க நான் பார்த்துட்டே இருக்கிறேன். யார் வாயிலும் திறக்கலங்கிறத பார்க்கிறேன். சொல்லுங்க ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இப்ப பக்கத்துல கையை பிடிங்க பார்க்கலாம். முகத்தை பார்த்து கண்ணை பார்த்து சொல்லுங்க. கண்ணை பார்த்து சொல்லுங்க. நான் சொல்றத கண்ணை பார்த்து சொல்லணும். ரைட், கவனிங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரனே, நீங்க சகோதரியன்னு சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான சகோதரியே, நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்பதை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. முதல்ல உழைச்சமே பட்ட பிரயாசம் உலகத்துக்காக, உலக தேவைக்காக. பஸ்ல போனா காசு கொடுக்கணும், ஆட்டோல போனா காசு கொடுக்கணும், ஏதாவது கடையில் வாங்கினா காசு கொடுக்கணும், அதுக்கு பிரயாசப்படணும். ஆனா இப்ப சொல்லுகிற பிரயாசம் பரலோகத்துக்கான பிரயாசம். ஆமென், ஹல்லேலூயா. இது ஊழியக்காரங்க மாத்திரம்தான் அப்படின்னு சொல்லி என்ன கூடாது, விட்டுறக்கூடாது. எல்லாரும் மேலும் விழுந்த கடமை. ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. சபைக்குள் வருகிற எல்லாருமே என்ன செய்யணுமா, பிரயாசப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பிரயாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். எங்க கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும்போது சொல்றார், ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் எப்படி இருக்காதா, விருதானது, வீணா, ஒன்னு இல்லாம போகாது, பலன் இல்லாம போகாது. ஆண்டவர் அதற்கான பலன் என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் அடிக்கடி செய்தியில காகம் செய்த ஆகாரம் கொண்டு வந்தது. எலியாவை காகத்தை கொண்டு ஆண்டவர் என்ன செஞ்சாரு, போஷித்தார். ஆண்டவர் எங்களையும் காகத்தை கொண்டு என்ன செய்வாரு, போஷிப்பார் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சபையில பேசி இருப்பாரா நம்ம பாஸ்டர் மாதிரியே. ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, நம்ம பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, என்னது, காகம் கிழக்கிருந்து மேற்கிருந்து வடக்கிருந்து தெற்கிருந்து என்ன செய்யுது. ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அந்த பாஸ்டர் அப்படிதான் பேசுறாங்க. அந்த ஸ்தோத்திரம் அவங்களுடைய பையங்களாம் சேர்ந்து கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு இருந்திருக்கிறாங்க. அப்படி விளையாண்டுட்டு இருக்கும் போது ஒரு காக்கா அவங்க நடுவில் வந்து மொத்துன்னு செய்து செத்து விழுந்திருக்குது. கூட இந்த பசங்களாம் சொன்னாங்களாம், டேய் உங்க அப்பா ஓயாம சொல்றாருல, ஆண்டவர் காகத்தை கொண்டு போஷிப்பார், காகத்தை கொண்டு போஷிப்பாருன்னு சொல்லி இந்த விழுந்திருக்கு தூக்கி கொண்டு அப்பாட்ட கொண்டு கொடு அப்படின்னு சொன்னாப்லையா. எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. அந்த பையனும் கவலைப்படல, அவனும் கவலைப்படல. காகத்தை என்ன செஞ்சான், காலை பிடிச்சா நேரா தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அப்பா நாங்க விளையாண்டுட்டு இருந்தோம், இந்த காகம் வந்து என்ன செய்யுது, நடு மைதானத்துல எங்க நடுவுல வந்து என்ன செய்யுது, மொத்தம் செத்து விழுந்துச்சு. அந்த பையங்களாம் சொன்னாங்க, உங்க அப்பா எப்ப பார்த்தாலும் செய்தியில ஆண்டவர் காகத்தை கொண்டு போஷிக்கிறார், காகத்தை கொண்டு போஷிக்கிறான்னு சொன்னார்ல, இந்த விழுந்துருச்சுடா, உங்க அப்பாவை காகத்தோடு போஷிக்க ஆண்டவர் காகத்தை அனுப்பியிருக்கிறாரு, தூக்கிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. நான் தூக்கிட்டு வந்திருக்கிறேன். அவர் சிரிச்சார. சிரிச்சவர் ரேச வாயை பார்த்தாரு. ரேச வாயில ஏதோ மின்னுது. எங்க கொண்டா அப்படின்னு கேட்டாரு. எங்க கொண்டு வா அப்படின்னாரு. அந்த வாய்க்குள்ள விட்டு இழுத்தா பெரிய செயின். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நீல செயின். அது எங்க திணிச்சோ தெரியல, தின்னது செத்து செய்து அது உள்ள போய் விக்கி கடைசியில் செய்து விழுந்து செத்துருச்சு. அவர் நேரம் எல்லாத்தையும் எடுத்தார். அந்த பையங்களுக்கு நடுவில் வந்தா, டே இங்க பாருடா, நீங்க நக்கலுக்கு சொன்னீங்க, எங்க ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்யறாரு, ஜீவிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, அவருக்கு பல தேவை இருந்துச்சு, அழகா கொண்டு என்ன செஞ்சாரு, அதை வித்தார். அழகா அவருடைய தேவையை செஞ்சாரு. அவர் சந்திக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்ற கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் செய்யாது, விருதாவாய் போகாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரயாசப்படுங்க, நீங்க பிரயாசப்படுங்க. என வேதத்துல சில வார்த்தை சொல்ல விரும்புற, வாசிங்க. ரோமர் 16ஆம் அதிகாரம், ரோமர் கழுது நிருபம் 16வது அதிகாரம், ஸ்தோத்திரம் 12வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 16:12. கர்த்தருக்குள் பிரயாசப்பட்ட பிரயாசப்படுகிற திரிபேனாலையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள். ஆமென், ஹல்லேலூயா. திரிபேனாலும் இங்கதான் இருக்கிறாங்க, திரிபோசாலும் இங்கதான் இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. எங்க இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் எப்படிதான் பார்க்கிறாரு,
திரிபேனாளாக பேரே நமக்கு புதுசாக தான் இருக்குது. நமக்கு இப்படிப்பட்ட பேரில் என்ன கேட்டோம்? கலா, கமலா, வள்ளியம்மா இப்படி தானே கேட்டு பழக்கம். திரிபேனால், திரிபோசால், திரிபேனால், திரிபோசால். ஸ்தோத்திரம். இவங்க கர்த்தருக்குள் மிகவும் செஞ்சாங்களா, பிரயாசப்பட்ட திரிபேனாலையும் திரிபோசாலையும் செய்யுங்க, வாழ்த்துங்கள் என்று சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஆண்டவர் இருக்கிற எல்லாரும் அப்படிதான் பார்க்கிறார். நீங்களாம் பிரயாசப்படுகிற திரிபேனாளாக, திரிபோசாலாக இருக்க விரும்புகிறார். எங்க இருக்கிற எல்லாரையும் ஆக்கில்லாவாக ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆக்கில்லா அங்க மேல வாசிக்கிற அதே 16ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள், அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக செய்றாங்க. யார் அவர்கள்? யார்? 3வது வசனத்தை பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாலையும் ஆக்கில்லாவையும் செய்யுங்க, வாழ்த்துங்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. பிரிஸ்கில்லால், ஆக்கில்லா, ஆக்கில்லா, பிரிஸ்கில்லால், இந்த ரெண்டு வார்த்தையும் மாறி மாறி வரும். நான் சொல்றேன், ஆண்டவர் யாரையும் முன்னால் தூக்கி வைக்க வல்லவர். ஆண்களையும் முன்னால வைப்பார், பெண்களையும் முன்னால வைப்பார். யார் பிரயாசப்படுறாங்களோ அவங்க முன்னால வருவாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. வேதத்துல முதல்ல வாசிக்கும் போது ஆக்கில்லா, அதுக்கப்புறம் யாரு வந்தா? பிரிஸ்கில்லா. ஆனா இங்க பிரிஸ்கில்லால முதல்ல வச்சு ரெண்டாவது செய்றாங்க ஆக்கில்லாவை வேதம் சொல்லுகிறது. காரணம், ரெண்டு பேருமே மிகுந்த பிரயாசப்பட்டவர்கள். அந்த பிரிஸ்கில்லால ரொம்ப ஆண்டவருக்காக செயல்பட்டவள். ஆகவே அங்க முன்தூக்கி அவங்க பேரை வைக்கிறத வேதத்துல வாசிக்கிறோம். ரெண்டு பேரும் பவுலுக்காக என்ன செஞ்சாங்களா? கழுத்தை கொடுத்தாங்களா. சொல்லுங்க, என்ன செஞ்சாங்க? சிலர் கழுத்தை அறுப்பாங்க, சிலர் கழுத்தை என்ன செய்வாங்க. ஆனா இவங்க கழுத்தை என்ன செஞ்சாங்களா? ஊழியத்திற்காக கழுத்தை, நான் கழுத்தை அறுக்க போறோமா கழுத்தை கொடுக்க போறோமா? சொல்லுங்க, என்ன செய்ய போறோம்? கழுத்தை கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஒருபோது நாம் தீமை செய்கிறவர்களாக அல்ல, நன்மை செய்கிறவர்களாக. ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. திரிபேனால், திரிபோசால் அவர்கள் ஊழியத்தில் மிகவும் என்ன செஞ்சாங்க? பிரயாசப்பட்டாங்க. அடுத்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, 12ஆம் வசனத்துல. கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாலை வாழ்த்துங்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் பெர்சியால். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் பெர்சியால். ஹல்லேலூயா. கேட்க நல்லா தான் இருக்கும். பெர்சியால்னு கேட்க சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா உழைங்க, பிரயாசப்படுங்க. பாஸ்டர் சொல்ற எல்லாத்துக்கும் என்ன செய்யுங்க? ஒபே பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்கன்னு சொல்றோம். ஜெபிச்சீங்களா? கேட்கிற கேள்விக்கு அப்படியே ரிங்கார் அடிக்கணும். டெய்லி என்ன செய்யணும்? டெய்லி அந்த 1 மணி நேரம் ஜெபம், 2 மணி நேரம் ஜெபம், 3 மணி நேரம் ஜெபம், ஸ்தோத்திரம், அங்க கூடி ஜெபிக்கிற ஜெபம், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பலனை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் செய்யும், கொண்டு வரும். வேதம் சொல்லுது, பிரயாசப்படுகிற தேவ பிள்ளைகளை வேதம் அங்க கோட் பண்ணி காட்டுகிறதை நான் வேதத்துல வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 28, 29 வசனத்தை வாசிக்கலாம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்கள். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு என்ன செய்றோம்? உபதேசம் பண்ணுகிறோம். ஒரே ஒரு நோக்கம்தான், ஒரே ஒரு நோக்கம்தான். இங்க நடக்கிற ஜெபமா இருக்கட்டும், திங்களும் நடக்கிற ஜெபமா இருக்கட்டும், இட நாட்கள்ல நடக்கிற ஜெபமா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் நோக்கம் என்ன? தேவ பிள்ளைகளாகிய உங்களை செய்யணும், தேறினவர்களாக நிறுத்தும்படிக்கு, சிறந்தவர்களாக நிறுத்தும்படிக்கு, நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வல்லமை உள்ளவர்களாக நிறுத்தும்படிக்கு, அதற்காகவே இவ்வளவு பிரயாசங்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இந்த பாஸ்டுக்கு நேரம் இல்லாம, நேரம் போகாம என்ன செய்யல? ஸ்தோத்திர திங்கக்கிழமை கூட்டம், செவ்வாய்க்கிழமை கூட்டம், புதன்கிழமை கூட்டம், வியாழக்கிழமை கூட்டம்லாம் நேரம் போகாம வைக்கல. எப்படியாயினும் கர்த்தர் தந்த விசுவாச பிள்ளைகள் ஆண்டவரை போல நிறைவுள்ளவர்களாக வளர வேண்டும் என்கிற ஒரே தாகத்திற்காக. ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா.
வேதம் சொல்லுகிற வார்த்தை கவனிங்க. எந்த மனுஷனையும், சபையில வருகிற எந்த மனுஷனையும், ஆண்டவர் தேடுகிற எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்படி நிறுத்தணுமா? தேறினவர்களாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, ஸ்தோத்திரம், அழகா சொல்றாரு. எந்த மனுஷனுக்கு புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கு எல்லா ஞானத்தோடு என்ன செய்யறோம்? உபதேசம் பண்ணுகிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப அடுத்த வசனத்தை பாருங்க. அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். சொல்லுங்க, போராடி பிரயாசப்படுகிறேன். ஜெபம்லாம் போராட்ட ஜெபம் தான். ஆசீர்வதிக்கால ஒளியம் நினைச்ச மாட்டேன், விட மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. எங்க கிராமத்தில் ஒரு அற்புதத்தை செய்யாம நினைச்சு போறதில்ல, விட போகிறது இல்லை. ஆண்டவரே, இந்த ஜெப கூட்டத்தின் மூலமாக எங்க பகுதியில் ரட்சிப்பை தாங்கன்னு சொல்லி நீங்க போராடுவீங்கன்னு சொன்ன ஆண்டவர் பலன் கொடுக்க எப்படி இருக்கிறாரு? வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. போராடி பிரயாசப்படுகிறேன்னு சொல்கிறார். நம்பர் 1 கைகளின் பிரயாசம். நம்பர் 2 கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம். ஆமென். ஹல்லேலூயா. நம்பர் 3 மூணாவது பிலிப்பியர் 2வது அதிகாரம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். எதுக்கு பிரயாசப்படணுமா? ரட்சிப்பு நிறைவேற செய்யணுமா? பிரயாசப்படணும். ஆமென். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றவங்க மாத்திரம் கையை தூக்கி அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். கையை தூக்காத ஆட்கள் ரட்சிக்கப்படலையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நமக்குள்ள ஒரு தெளிவு தேவை. என் ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நான் செய்யணும், பிரயாசப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் பாஸ்டர் ஜெபிங்கன்னு சொல்றாரு தெரியுமா? ஏன் பாஸ்டர் நீங்க வேத வாசித்தீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க தெரியுமா? உங்க ரட்சிப்புல நீங்க வளரும்படிக்காக, உங்களுக்கு கொடுக்கிற கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி அது வளர்ந்து பெருகத்தக்கதாக தான் அடிக்கடி சொல்றாங்க. ஜெபிங்க, வேத வாசிங்க. இதுதான் நமக்கு சாப்பாடு. ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனடைவதற்கு, வளருவதற்கு ஆண்டவர் கொடுத்த ஆகாரம் எதுதான்? ஜெபமும் வேத வசனமும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே தினமும் ஜெபிங்க. உங்க ரட்சிப்பு பலன் செய்ய வேண்டுமானால் வேதம் சொல்லுது, முடிவு பரியந்த நிலைத்திருப்பவன் என்ன செய்வானா? ரட்சிக்கப்படுவான் என்ன அர்த்தம்? அவன் தான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவான். முடிவு பரியந்தம் சத்தியத்தில் நிலைத்திருக்கிறவன், முடிவு பரியந்தம் ஜெபத்தில் நிலைத்திருக்கிறவன், முடிவு பரியந்தம் வேத வாசிக்கிறதில் நிலைத்திருக்கிறவன். உபத்திரங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், பாடுகள் வரலாம். ஸ்தோத்திரம். எந்த தப்பிக்க வழியே இல்லைன்னு சொல்லக்கூடிய பல சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மத்தியில நமக்கு உதவி செய்ய ஒருவர் எப்போது ஆயத்தமா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அவரை மாத்திரம் என்ன செய்யாதங்க, விட்டுறாதங்க. அவரை மாத்திரம் விட்டுறாதங்க. நீங்க இல்லாம என்னால ஒண்ணும் செய்ய முடியாது ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. இருண்டு காணப்படலாம், கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கலாம். இனி என்ன அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணுங்கிறது தெரியாம இருக்கலாம். ஆனா சொல்லுங்க, ஆண்டவரே அடுத்த ஸ்டெப் நீங்க தான். நீங்க எனக்கு வழிகாட்டுவதுக்கு எப்படி இருக்கிறீங்க? வல்லவராய் இருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு என்ன செய்யணுமா? பிரயாசப்பட வேண்டும். ஏன்னா ரட்சிப்பு எப்படிப்பட்டது? ஸ்தோத்திர வாசிங்க. எபிரேயர் அதனுடைய ஸ்தோத்திரம் 2வது அதிகாரம், எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும், நல்ல வார்த்தை கவனிங்க, தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு சொல்லுங்க, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது பெரிய சொத்து. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரட்சிப்பு தான் நம்முடைய வாழ்க்கையில் என்னது? சொத்துங்கிறத மறந்துடாதங்க. பரலோகத்துக்கு போறதுக்கு என்ட்ரி எதுதான்? ரட்சிப்பு தான்.
ரட்சிக்கப்படாம என்ன செய்ய முடியாது. ஆண்டவர் சொன்னார், நிக்கதோம் பார்த்து சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிரபாபித்தால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய மாட்டான், உள்ள நுழைய முடியாது. நோ என்ட்ரி, உள்ள நுழை கேட் பாஸ் வேணும். சில கம்பெனிக்குள்ள போறதுக்கு என்ன வேணும், கேட் பாஸ் இருந்தா தான் உள்ளே அனுமதிப்பாங்க. கவனிங்க, பரலோகத்துக்கு போறதுக்கு அதே மாதிரி என்ன வேணும், ரட்சிப்பு இல்லாம உள்ள யாரும் நுழைய முடியவே முடியாது. இயேசுவை ரட்சகராக 1991, 92, 89, 70 சொல்லலாம். அன்னைக்கெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். ஆமென், ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய பாவத்தை நீக்கி நம்மை ரட்சித்தார். ஆனால் இன்றைக்கு அந்த ரட்சிப்பை காத்து கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு அந்த ரட்சிப்புல வளர்ந்திருக்கிறோமா? இன்றைக்கு அந்த ரட்சிப்பை நாம் ஸ்தோத்திரம் பேணி பாதுகாக்கிறோமா என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், மிகுந்த பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்க ரட்சிப்பு நிறைவேற செய்யுங்க, பிரயாசப்படுங்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், அல்லேலூயா. நம்முடைய ரட்சிப்பை பாதுகாப்பதற்காக, ரட்சிப்பை தற்காத்துக் கொள்வதற்காக, அதை யார் பிசாசு தொடாதபடி, உலகமும் மாம்சமும் தொடாதபடி நம்முடைய ரட்சிப்பு பாதுகாப்பாய் பசுமையாய் ஆண்டவருக்குள் எப்போதும் காணப்பட வேண்டுமானால் அந்த ரட்சிப்பு நிறைவேற செய்யணுமா, நாம் பிரயாசப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. சண்டே டு சண்டே வந்தா ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. சிலர் சபைக்கு வரும்போது என்ன செய்வாங்க, பைபிளை தூக்கிட்டு வருவாங்க. சர்ச்சு முடிச்சு போனது பைபிளை கொண்டு என்ன செய்யுது, செல்ஃப்ல வைக்கிறது. அடுத்தால எப்போதான் தேடுவாங்க, அடுத்த சண்டே. வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டர் ஒரு வீட்டுக்கு விசிட் போனாரா. விசிட் போயிருக்கும் போது அந்த வீட்டில் எல்லாமே அவங்க கொண்டாந்து வச்சதெல்லாம் என்னது, வெள்ளி கிண்ணத்துல தான் கொண்டாந்து என்ன செஞ்சிருக்காங்க, எல்லாம் வச்சிருக்காங்க. வெள்ளி கிண்ணத்துல பழத்தை வச்சு வெள்ளி ஸ்பூனை போட்டு அதை கொண்டு பாஸ்டர் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவர் அந்த ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த வீட்டில் டேபிளில் அந்த டீப்பால் ஒரு பைபிள் இருக்குது, பைபிள் குளத்துக்கு என்ன செஞ்சாங்க, அந்த ஸ்பூன் வச்சு மூடி வச்சுட்டு போயிட்டாரு. அவங்க பாஸ்டர் போன பிறகு பைபிளை தேடி பார்த்துருக்காங்க, அந்த டேபிளை தேடி பார்த்துருக்காங்க. வெள்ளி கிண்ணம் இருக்குது, என்ன காணல, ஸ்பூனை காணலை. அவங்க பையன் சொன்னானா, எனக்கு டவுட்டு பாஸ்டர் தான் செஞ்சிருப்பாரு, எடுத்துட்டு போயிருப்பாரு. அவங்க பார்த்தாங்க, கடைசியில் எல்லாருக்குமே டவுட் ஆயிடுச்சு. அவங்க நேர சண்டே வந்தாங்க. வந்தா எப்போதும் அவங்களுடைய முகம் இருக்கிறதுக்கு இன்றைக்கு இருக்கிறதுக்கு வித்தியாசம் ரொம்ப செய்து இருக்குது. அந்த பையனுக்கு தாங்க முடியாது. நேர பாஸ்டர்ட்டே வந்தான், பாஸ்டர் நீங்க அன்னைக்கு வரும்போது என்ன செஞ்சோம், வெள்ளி கிண்ணத்துல பழம் வச்சு வெள்ளி ஸ்பூன் போட்டு அதை வச்சோம், அந்த ஸ்பூனை காணல, நீங்க தான் எடுத்தீங்களா அப்படின்னு ஓப்பனாவே கேட்டாங்க. அவர் சொன்னார், உன் கேள்விக்கு சந்தோஷம், அந்த அந்த டீப்பால் ஒரு பைபிள் இருந்துச்சு. ஆமா பாஸ்டர், அந்த தான் இருக்குது. அது எங்க தான் வச்சிருக்கான், கையில தான் இருக்கு. சரி, அந்த பைபிளை நல்லா ஓபன் பண்ணு அப்படின்னா அது உள்ள இருந்து என்ன செய்யுது, எவ்வளவு லட்சணமா இருக்குன்னு பாருங்க. சர்ச்சுக்கு வரும்போது கூட பைபிளை திறந்து என்ன செய்யல, பார்க்கல, படிக்கல. வெள்ளி இருந்து என்ன பிரயோஜனம், ஸ்பூன் இருந்து என்ன பிரயோஜனம்? நான் சொல்றேன், அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். சொல்லுங்க, அநேகமாயிரம், அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். இந்த வேத வசனத்தை செய்யுங்க. அதான் தாவீது சொல்ற, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானம் இருக்கிற மனுஷன் யாரா, பாக்கியவான். ஆமென், ஹல்லேலூயா. யோசுவா பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு என்ன செய்ய வேண்டாம், பிரியாது இருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவெல்லாம் செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்பாயானால் நீ உன் வழியை வாய்க்கை பண்ணுவாய், புத்திமானாய் என்ன செய்வாய், நடந்து கொள்வாய் என்று சொல்லுகிற அற்புதமான வார்த்தை நான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ரட்சிப்பு நிறைவேற வேண்டுமானால் வேதத்தை வாசிக்க வேண்டும். இப்போ ஒரு கேள்வி கேட்க போறேன், தப்பி தவிர கையாரும் தூக்கிறாங்க. இன்னைக்கு காலையில எத்தனை பேர் பைபிள் வாசித்து வந்தீங்க? கை தூக்க வேண்டாம், கை தூக்க வேண்டாம். ஏன்னா நீங்க கை தூக்குவீங்க, சிலர் ஐயோ கை தூக்காட்டா அசிங்கமா இருக்குமேன்னு சொல்லி பொய்யாக்க என்ன செய்வாங்க, பைபிளை வாசிக்காம இப்ப பக்கத்துல கை தூக்குறாங்க, நம்ம கை தூக்காட்ட நம்ம பார்த்து என்ன செய்வாங்க, கேலியா கிண்டலை பார்ப்பாங்களேன்னு சொல்லி இவங்களும் சேர்ந்து கை தூக்கி பொய் சொல்ல வேண்டிய சொல்ல வந்துடும். அதை தான் கை தூக்க வேண்டாம்னு சொல்றேன். யோசித்து பாருங்க, எத்தனை நாள் காலையில் எழும்பி ஜெபிக்காம ஆலயத்துக்கு வர்றோம்.
எத்தனை நாள் காலை எழுப்பி வேத வாசிக்காம, நான் சொல்றேன் வேத வாசிக்கலன்னு சொன்ன நமக்கு ஆவிக்குரிய ஆகாரம் செய்யல இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும்? கூட கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை மிக மிக எப்படிப்பட்டது? உன்னதமானது, மேன்மையானது. இந்த வேத வசனத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ரட்சிப்பு என்ன செய்யும்? அது முதிர்ச்சி அடையும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கன்னு சொன்ன அந்த ரட்சிப்பை காத்துக் கொள்வதற்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்யணும். ஜெபம் தேவை, வேத வாசிப்பு தேவை, சாட்சியுள்ள வாழ்க்கை தேவை, ஆலயத்துக்கு தவறாமல் வருவது தேவை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற கர்த்தர் ஊழியக்காரர் மூலமே பேசுற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை வாழ்க்கையில அபியாசிக்கிறது மிக மிக அவசியம். இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு என்ன செய்யும்? அது காரணமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. எந்த அருமையான காலை வேளையில அநேக காரியம் எனக்கு இருந்தாலும் ஸ்தோத்திர நேரம் இல்லை. என பவுல் சொல்லும்போது சொல்றாரு, அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 35வது வசனத்தோடு வாசிங்க. அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 35வது வசனம். இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதை பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலே உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. அங்க இப்படி பிரயாசப்பட்டு என்ன செய்யணுமா? பலவீனரை தாங்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. பிரயாசத்துல இன்னொரு காரியம், நாம் ஜெபிக்கிறோம் சபையில. பிரயாசத்துல ஒண்ணு என்னது? ஜெபம். நம் ஜெபத்துல பிரயாசப்படுகிறோம். அந்த ஜெபத்துல எதுக்கு பிரயாசப்படுறோம்? எப்போதுமே எனக்காகவே ஜெபிக்கிறதல்ல ஜெபம். ஜெபத்துல யாருக்காக ஜெபிக்கிறது? பலவீனருக்காக. ஏன்னா யோபு 42 அதிகாரத்துல 10வது வசனத்தை வேகமா வாசிங்க பக்கல. யோபு 42 அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்துல யோபு இவ்விதமாக செய்கிற ஒரு செயலை வேதத்துல வாசிக்கிறோம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். கவனிச்சு பாருங்க. பிரயாசப்பட்டு யாரை தாங்கணுமா? பலவீனர் அப்படின்னு சொல்லும் போது விசுவாச வாழ்க்கையில சோர்ந்து போய் இருக்கிற தேவ பிள்ளைகள், ஸ்தோத்திரம், அவங்க சிலர் பாருங்க சபைக்கு வராம இருப்பாங்க. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு ஏதோ சில பிரச்சனை செய்யும். அவங்களை போய் பார்த்து அவங்கள தட்டி கொடுத்து, நான் இருக்கிறேன் ஜெபம் பண்ண, சபை உங்களுக்கு ஜெபம் பண்ண இருக்குது, உதவி செய்ய எத்தனை பேர் இருக்கிறாங்க, வாங்க சபைக்கு வாங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று பலவீனர் என்ன செய்யணுமா? எதுல தாங்கணும்? முதல்ல ஜெபத்துல தாங்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க உங்களுக்காக மாத்திரம் அங்க நான் வாசித்தோம். பேதுரு அவன் வலை போட்டான், மிகுதியான மீனை பிடிச்சான். அவன் மாத்திரம் இல்ல, வெறுமையா இருந்த படகை சைகை கட்டி கும்பிச்சா, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி 2 படகு அமிழத்தக்கதாக செஞ்சான நிரப்பினான். ஆமென். ஹல்லேலூயா. பிரயாசப்படும் போது நான் மற்றவங்களுக்காகவும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். எங்க சபையில வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஆசீர்வதிங்கப்பா. எங்க சபையினுடைய போதகரை ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சபைக்கு வருகிற எல்லாருடைய வாழ்க்கையில உங்களுடைய நன்மையை வெளிப்படுத்துங்க. இதோடு நின்று விடக்கூடாது. எங்களை போல எங்கெல்லாம் தேவ பிள்ளைகள் கூடி ஆராதிக்கிறாங்களோ அங்கெல்லாம் அங்க வல்லமை செய்யட்டும், இறங்கட்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நாங்க விடுதலையோடு ஆராதிக்கிறோம். ஆனா எத்தனை பேர் நெருக்கத்தில் இருக்கிறாங்க, பயத்தோடு ஆராதிக்கிறாங்க. ஏன்னா எப்ப யார் வந்து தகராறு பண்ணுவான்னு தெரியாது, அப்படி பயந்து கொண்டு ஆராதிக்கிறாங்க. அங்க வல்லமையை வெளிப்படுத்துங்கன்னு ஜெபிக்கும் போது ஆண்டவர் கிரியை செய்ய இருக்கிறாரு, வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரயாசப்படுங்கள். நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது பார்த்தோம், கைகளின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவது, கர்த்தருக்குள் நாம் என்ன செய்யணும்? பிரயாசப்பட வேண்டும். கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் சொன்ன நம்முடைய தெருவில் இயேசு அறியாத பிள்ளைகளுக்கு இயேசுவின் அன்பை சொல்லி அவர்களை ஆண்டவருக்குள் என்ன செய்வது? நடத்தி கொண்டு வருவது. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு அருமை போதகர் சொன்னாங்க, ஞானஸ்நானம் வரும்போது அவங்க மாத்திரமல்ல, அவர்களை யார் ரட்சிப்புக்குள் நடத்தினாங்களோ அவங்களும் சேர்ந்து என்ன செய்யணும்? அதான் கிரீடம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. பிரயாசத்துக்கு என்ன இருக்குது? கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம். மூன்றாவது, ரட்சிப்பு நிறைவேற நம்ம என்ன செய்யணுமா? பிரயாசப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஜெபிக்காம வேத வாசிக்காம ஆலயத்துக்கு வராம நம் ரட்சிப்பு என்ன செய்யாது? முதிர்ச்சி அடையாது, அது பூர்ணம் அடையாது. ஆகவே நம் ரட்சிப்பு பூர்ணப்பட வேண்டுமானால் நாம் ஸ்தோத்திரம் ஒழுங்கா ஜெபிக்கணும், ஒழுங்கா வேத வாசிக்கணும், ஒழுங்கா ஆலயத்துக்கு வரணும், ஒழுங்கா ஆண்டவருக்கு கொடுக்கணும், ஒழுங்கா சபையினுடைய எல்லா வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்காக செயல்பட வேண்டும். கடைசியாக நாம் ஸ்தோத்திர பிரயாசப்பட்டு என்ன செய்யணுமா? பலவீனரை தாங்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. பலவீனர் இல்லாம போகல. பலவீனர் எல்லா இடத்துலயும் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. சோர்ந்து போறவங்க இருக்கிறாங்க. ஒரு சின்ன பிரச்சனை உடனே அப்படியே சுருண்டு விழுகிற ஆட்கள் என்ன செய்யறாங்க? ஸ்தோத்திர தொட்டா சுருங்கி, நீங்க அந்த செடியை தொட்டா போது டபாரி செஞ்சிடும். எப்படி சுருங்குற ஆட்கள் இருப்பாங்க. ஆனா அவர்களையும் நீங்க ஜெபத்தில் என்ன செய்யணும்? தாங்க தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி முழங்கள் படிடுமா? அப்படியே முழங்கள் படிடுமா? ஆண்டவர் எங்களுடைய பேசின வார்த்தைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் உமக்குள்ளாக பிரயாசப்பட ஆண்டவரே உம்முடைய கிருபைகளை அதிகமாக எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை கேட்கலாம். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே கைகளில் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருக்குள் படுகிற பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எங்க ரட்சிப்பு நிறைவேற நாங்கள் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட எங்களுக்கு கிருபை தருவீராக. நாங்கள் பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே உம்முடைய காயப்பட்ட கரத்தில் தருகிறப்பா. உம்முடைய வல்லமைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே எங்களுடைய பேசுகிற வார்த்தைக்கு நன்றி சொல்லி கைகளை தட்டி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். பிரைஸ் தி லார்ட்.